உங்களுக்கெல்லாம் சொல்லணும். ஐயா யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ நான்லாம் இந்த களத்திற்கு வரும்போதே எங்களுக்கெல்லாம் மகிழுந்து வந்துட்டுது. பேருந்தில் பயணம் செய்து போய் கூட்டங்களை மக்களை சந்தித்து கூட்டங்கள் நடத்தியது நான் எல்லாம் ரொம்ப குறைவு. தொடர்வண்டி, விண்ணூர்தி, மகிழுந்து வந்துட்டது. ஆனால் இங்கே இருக்கிற 2 மேதைகள், ஒன்று நம்ம ஐயா, இன்னொன்று பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன். எந்த ஊருக்கு போனாலும் பேருந்து தான். நாங்கள்லாம் ஒசூரில் காவிரிக்காக போராட்டம் நடத்துவோம். நான் என் வாகனத்தில் போய் இறங்கிடுவேன். எங்கள் ஐயா அதுக்கப்புறம் பேருந்தில் எனக்கு பகிர்ந்து இருக்கும். அந்த பயணம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஈடுபாடெல்லாம் அளப்பெரிய பற்றும் காதலும் இந்த மண்ணின் மீது மக்களின் மீதும் இருந்தால்தான் வரும். தன்னலம் சார்ந்த எவனும் அப்படி உழைக்க மாட்டான். தன்னலவாதி அப்படி இல்லை. அவரோடு பயணத்தை தொடங்கியவர்கள், அவருடைய தம்பி சொன்ன மாதிரி சமகால தோழர்கள்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியும். எந்த வீட்டில் முறவாசல் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இன்னும் வியப்பு, சற்றும் தளராது கொண்ட கொள்கையில் சமரசம் இல்லாமல் இருக்கிற போராளி யாருன்னா ஒரே ஆள் எங்கள் ஐயா தான். எனக்கெல்லாம் தற்சோர்வுன்னு ஒன்று வராது. வந்தால் எனக்கு முன்னாடி என் தலைவன் இருப்பான். அதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா இருப்பார். அவரை பார்க்கும்போது எனக்கு சின்ன சின்ன இடங்களில் கருத்தியல் தடுமாற்றம் வருது அப்படின்னா உடனே என் தம்பி அருணபாரதி ஒரு காணொலி அனுப்பிடுவான். காணொலி அதை தட்டினா அதுக்கு பதில் இருக்கும். அது புரியுதா உங்களுக்கு?